ரெமோ பாக்யராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரெமோ ஸ்கிரிப்டை சொன்னார். ஆக்சுவலாக இதுல இருந்து ஒரு சீன் வந்து எனக்கு அட்லி வந்து சொன்னான். இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டண்ட் வந்து ஒரு படம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அதில் இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிரித்தேன். நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஐடியாவாக பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏய் சும்மாறா நீ பாட்டுக்கு பொண்ணு வேஷம்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாவே நீ எப்படி பார்க்குறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கானு, அதில் பொண்ணை எப்படா பார்க்குறது அப்படின்னு நீ சும்மா கேள்றா அப்படின்னு சொன்னான். அவள் சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன். நான் நிறையா சிரித்தேன், ரசித்தேன், நிறையா மொமெண்ட்ஸ் இருந்தது. இது எப்படி இந்த டைட்டில் கலர்ஸ் எல்லாம் அந்த மேக்கப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டக்குன்னு ரசிக்க முடிகிற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம எங்கெங்க பொண்ணு வேஷம்லாம் போடுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பாக்கியராஜ். அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி கேட்கலாமா அந்த கதை அப்படின்னு சொன்னேன். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொன்னார். அப்படியா, ஓகே நல்லா இருக்கு, பட் எப்படி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஓகே அப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 monthsன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்துட்டு இருந்தார். நான் ஒரு 7-8 தடவை கேட்டிருக்கேன் இந்த கதையை. அப்போ ஒரு 10 months எனக்காக வெயிட் பண்ணார். நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுலாம் சொன்னார். சரி, இது நம்மளை பில்டப் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, உஷாராக இருக்கணும்டா சிவகார்த்திகா இந்த மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் வந்து சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து யோசிக்காமல் இந்த கதைக்குள்ளே இறங்கவே முடியாது. இது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சங்கர் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், எருமையை விட பொறுமையாக இருக்கணும், அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். ஏன்னா மேக்கப் போடும்போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில். நமக்கு அப்படியே யாரோ இங்கே வந்து குத்திட்டே இருக்கு, யாராவன் ஏய் அப்படின்னு என்னை லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிஞ்சது. சரி ஓகே, அந்த 10 months அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அடுத்த 1 year வந்து பாக்கி கையில் கொடுத்துட்டேன். பாக்கி இந்த 1 year உங்களுக்கு தான், நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். இது வந்து நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், நீங்கள் பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதில் நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நிறைய இடங்களில் சிரிக்கணும், நிறைய இடங்களில் ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல அழணும், அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக 24AM ஸ்டுடியோஸ் வந்து நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைட்டப்லாம் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஃப்ரெண்ட், அவர் பேரில் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி. சத்தியமாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த மொமெண்ட்டுக்கும் இவ்வளவு கிரியேஷனுக்கும் இவ்வளவுக்கும் அத்தனைக்கும் மெனக்கெட்டவர் உண்மையான அந்த தயாரிப்பாளர் RD ராஜா சார் தான். அவர் தான் ப்ரொடியூசர். நான் ஒருவேளை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி வச்சுருந்துருக்கவே மாட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு FM ஸ்டேஷனில் உட்காந்து இதை லான்ச் பண்ணியிருப்போம். லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப அனிருத்தோட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படி நான் அப்படி தான் முடிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. பட் அவருடைய மெனக்கெடல் தான் இது. நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு யோசிச்சது உண்மைதான். நம்ம ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் யோசிச்சேன். எனக்கு வந்து நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து உங்களால் இங்கே ஏற்றி விடப்பட்டவன் தான். எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சி. நான் காமெடினா நடித்தா போதும், எனக்கு வந்து எப்படியாவது போய் பெரிய பெரிய படங்கள் சேர்ந்து எல்லா ஹீரோ சொல்லி பெரிய டேரக்டர் சொல்லி ஒரு காமெடினா நடிச்சணும்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு ஹீரோ அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு அதில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பட் எனக்கு மெரினாவில் ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட்டிவாக இருந்தது. மெரினாவிலேருந்து ராஜா அண்ணன் பழக்கம் எனக்கு. அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக ஆரம்பித்தது. அப்போ கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ராஜா அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா சண்டை போட்டுருவார், அது யாராக இருந்தாலும். அவர் லைஃப்பில் கெரியரில் சண்டை போடாமல் இருக்க ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுதான் எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் எல்லாமே பெருசாக செய்யணும்னு நினைப்பேன். ராஜானனோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சங்கர் சார். நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார், அவரோட 1 hour பேசணுன்னா அதில் மினிமம் 5 தடவை சங்கர் சார் பேர் வரும். சங்கர் சார் படத்துலலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான். அந்த பாட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே சங்கர் சாரோட இன்ஸ்பிரேஷனில் தான் இருக்கும். அவருக்கு எல்லாமே ட்ரீம் பிக். அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா, நான் பறக்க ஆசைப்படுறேன் நினைக்கிறேன், நீ எதுக்கு நடக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே இருக்கும். ஸோ பெருசாக யோசிங்கன்றதான். அப்போ இதை விட இதை தயாரிக்கிறது கரெக்டான ஆள் இருக்கவே முடியாதனால அவர்கிட்ட கொடுத்தேன். பட் அவர் நினச்சிருந்தா இந்த படத்தை வெறும் 10 கோடி ரூபாயில் எடுத்து 20 கோடி ரூபாய் ஈஸியாக சம்பாரிச்சு செட்டில் ஆகிருக்கலாம் இந்த படத்தில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அது எப்படி வியாபாரம் ஆயிருக்கணும், எஸ்பெஷலி ஆஃப்டர் ரஜினி முருகன். பட் அப்படி நினைக்கல.
இந்த படம் பெருசாகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தாண்டி இது வந்து எவ்வளோ கரெக்டான வேல்யூ அடிஷன் இருக்கணுங்கிறதுல ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது சார் சொல்லிட்டார் வளரும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் பார்க்குறது அவர் வந்து ஒளிப்பதிவின் பிதாமகராக தான், ஒரு காட்ஃபாதராக தான் பார்க்குறோம். பிசி ஸ்ரீராம் சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை கிடையாது, சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பிசி சார் வந்து ஓகே மரியாதைக்காக மீட் பண்ணுவாங்க, அவங்க ஏன்னா அவங்க நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால மீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் நினச்சிருந்தேன். பண்ணும்போது இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் சொன்ன மாதிரி இமீடியட்டாக நான் படம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கும் பாக்கிக்கும் வெளியே வந்து நம்பிக்கையே இல்லை. என்ன பாக்கி சும்மா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ, நம்பலாமா, அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருண்ணே அப்படின்றாரு. ஒருவேளை டவுட்டாக இருக்குல்ல உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆச்சரியம். எங்களை நம்புறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. பட் பிசி சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெமோ ஆக்சுவலாக ஒரு குட்டி ரெமோவாக இருந்தது. ஒரு சங்கர் சாரோட பட ரெமோ அளவுக்கு மாறினது பிசி சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ பிசி சார், நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலன்னா அது இவ்வளோ பெருசாக ஆயிருந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது படம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த கேர்ள் கேரக்டர் பண்ணும்போது சார் ரசித்து ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி பொறாமப்பட்டது காரணம்லாம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் க்ளோஸ்அப்புக்கெலாம் அவ்வளோ நேரம்லாம் யாரும் லைட் பண்ணதே கிடையாது. என் க்ளோஸ்அப்லாம் அப்படி வச்சு கண்ணுக்கு மட்டும் ஒரு லைட்லாம் பிசி சார் வச்சுருப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், நானே லவ் ஆயிடுவேன் அப்பப்போ. சே அது நீ தான்டா அப்படின்ற லெவலில் இருக்கும். அது எனக்கு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து பொண்ணு வேஷம் போட முடியுமா அப்படின்றதெல்லாம். ஒரு 8 மேக்கப் டெஸ்ட் போட்டோம். 8 மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது வீட்டாலேருந்து சான் ஃபுட்டும் இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்தோம். ஒர்க் அவுட்டே ஆகலை. அதாவது நான் திரும்பி நின்னா கூட கண்டுபிடிச்சலாம் அது சிவகார்த்திகேயன் தான், அப்படி இருந்துச்சு பிகினிங்கில் இருந்த மேக்கப்லாம். அப்புறமா தான் வந்தாங்க நிக்கி, ரேச்சல் அண்ட் அனு மேம். இவங்களுக்கு தான் பெரிய கிரெடிட். என்ன நீங்கள் அந்த பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க 3 பேர் தான். ஃபுல்லாக அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி. அண்ட் அதை விட உண்மையிலே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியாக பிடுங்குறாங்க. செத்துட்டேன் நான் 3 தடவை பண்ணேன். நான் 42 டேஸ் பண்ணோம் இந்த கேரக்டர் மட்டும். அதில் 3 தடவை த்ரெட்டிங், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ணேன் நான். அதில் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். பட் அப்போல்லாம் நினச்சிக்குவேன், சே நம்ம வந்து இவங்க என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா அப்படிலாம் தோணும். பட் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் அதெல்லாம் ஈஸியாக்குனது வந்து இவங்க எல்லாரும் தான். இப்படி பண்ணால் இது வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொன்றா சேர கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே லுக்கு பார்த்தோன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிகினிங் போர்ஷன்லாம் எடுத்துட்டோம். ஷூட்டிங்க்கு இந்த கேர்ள் கேரக்டர் போட்டு ஃபஸ்ட்டு டே வந்து மேக்கப்லாம் முடிஞ்சோன்னே எனக்கு வெளியே வர பயம். அந்த ஊர்லெலாம் பொண்ணுங்க அப்படியே மறைஞ்சிருந்தே எட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி எட்டி பார்த்து சும்மா வாமா வெளியே வாமான்லாம் கூப்பிடாதீங்க, இருங்க நான் சொல்லி இருங்க கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இப்படியே நடந்து இப்படியே ஸ்லோவாக இப்படியே வந்து நின்னேன். பிசி சார் இப்படியே பார்த்தாங்க, ஐயோ அப்படின்னாங்க. ஐயோவா போச்சா, அப்போ ஏற்கனவே வேறு ஒரு 20 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோமே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இதுக்கு வேறு மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பிசி சார் என்னை ஃப்ரேமில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஓகேன்னா அந்த முதல் நாள் வந்து எப்படி இந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணும்னே தெரில, எப்படி பண்ணாலும் அது வேறு மாதிரி இருக்காது, இது என்னவா இருக்கும், இது எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தெரில. அண்ட் இந்த 42 நாள் நடித்து முடிச்சப்பறம் இப்படி வர முடியல. எது பேசினாலும் ஹலோ ஹாய் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறீங்களா, ஒரு 20 நாள் பிரேக் கொடுங்க, கொஞ்சம் டைம். என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மாவே உட்காந்துருப்பேன் வீட்டில், அப்புறமா வரேன் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி இதுதான் பண்ணது இது. அண்ட் பட் இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கு நான் அதிகமாக கோவப்பட மாட்டேன், நான் இரிட்டேட் ஆக மாட்டேன். பட் அதெல்லாம் இதில் வந்து போச்சு. டக்குன்னு ஏதாவதுன்னா சுருக்கு நேரம் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பண்ண ஒவ்வொரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். நான் லாஸ்ட் டே வந்து யூனிட்டில் எல்லாரும் கிளாப் பண்ணி அமிச்சாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே நம்ம ஆக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து ஆக்டர் ஆகிட்டேனான்லாம் தெரியாது, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதுக்கு பாக்கியராஜோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இதுலேயே வந்து அண்ணலரசு மாஸ்டர்லாம் உள்ளே வரும்போது இதில் எப்படி ஃபைட் பண்ண போகிறோம், இந்த கேரக்டர் எல்லாமே பண்ணோம் பேசிக்காக. ஓகே நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா ஐயோ சரி ஓகே பரவாயில்ல. ஸோ மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது
அதோட டெக்னிக்ஸை குட்டி குட்டியாக சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு அப்படின்றது தான். அந்த மாதிரி கமலக்கண்ணன் சாராக இருக்கட்டும், முத்துராஜ் சாராக இருக்கட்டும், ரூபனாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட இன்புட் ஆட் பண்ண எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. பட் இது ஃபைனலாக எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் தான் பார்த்து சொல்ல போகிறீங்க. பட் நமக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, இதை பண்ணிட்டோம் அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டோடனே லவ் இதில் நிறையா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லவ் படம் இருந்ததுன்னா இதுக்கு மியூசிக் போடணுன்னா அது கண்டிப்பாக அனிருத் தான் வேணும். ஸோ நான் அனி சார்ட்ட வந்து சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பண்ணுறேன் சார்ன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் கதையை கேட்டுட்டு பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அண்ட் அனிருத் அவரை பற்றி எப்படி சொல்கிறது, நான் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய வெல்விஷர், என்னோடய பிரதர் எல்லாமே அவர் தான். இன்றைக்கி அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. தேங்க்யூ இப்படி ஒரு பையனை வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு, எங்களுக்கு ஃப்ரெண்டாக கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஏன்னா இந்த ஏஜில் வந்து இவ்வளோ பெரிய பணம், பேர், புகழ்லாம் கிடைச்சா எப்படி வேணால் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி வந்து இன்னமும் அப்படி நாங்கள் 3 டைமுக்கு முன்னாடி அணியை நான் மீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேர் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் கீபோர்டு வாசிச்சிருக்காரு. அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கிற அனிருத் தான் இது நட்பையும் அப்படியே வச்சிருக்கு. அவர் ரேஞ்சுக்கு வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காரு. இல்லை நான் இந்த படம்லாம் பண்ண முடியாதுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். அப்படி கிடையாது, நான் பண்ணுறேன், நான் எப்போ கேட்டாலும் கதையே கேட்காம படம் பண்ணுறேன்னு சொல்லுவார். அந்த நம்பிக்கை தான் நான் நல்ல ப்ராஜெக்டை தேடி கொண்டு போய் அனிருத்தை கொடுக்கணும்னு தோன்றது. பட் அதை தாண்டி ஹிட் சாங்ஸ் கொடுக்குறது, இன்னைக்கு ஹிட் சாங் தான் விஷயமே படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு. அதை கொடுக்குற அனிருத்துக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். அண்ட் அதெல்லாம் தாண்டி எப்போவுமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து அனிருத். தேங்க்யூ அனிருத், எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நீங்கள். அண்ட் அடுத்து சொல்லணுன்னா கீர்த்தி சுரேஷ். ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிசி சார் சொன்னாங்க, பாக்கி சொன்னார். வேணான்னு சொன்ன ஃபஸ்ட் ஆள் நான் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாண்டே சார், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். பேக் டு பேக் 2 ஃபிலிம் பண்ணால் ஏதாவது கிசு வந்துடும் அப்படின்றதான். இது வரைக்கும் வரல, எதுக்கு தேவையில்லாமல் அது ஒன்று அப்படின்றதான். இன்னொன்று பேர் எதுக்கு ரிப்பீட் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தோம். சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் உண்மையிலே அந்த இன்னொரு ஹீரோயின் சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த நான் தான், நானும் கேட்டேன். நான் வேறு யாராவது ஹீரோயின் இருந்தால் சொல்லுங்கள், அழகாக இருக்கணும், உங்களை மாதிரி இல்லாமல் நல்ல அழகான ஒரு ஹீரோயின் சொல்லுங்கள் அப்படிலாம் கூட கேட்டிருக்கேன் நான். அவங்க அதை பற்றிலாம் வருது. பட் அண்ட் வேறு ஹீரோயின்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். அண்டு நிறைய பேர் நோ சொன்னாங்க. நோ சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கீர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. அவங்க கதை கேட்கல, அவங்களும் ஃபோன் பண்ண உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கும் ஒரு பெரிய இது வேணும். ஏன்னா யோசிச்சிருக்கலாம், இல்லை கதை கேட்டிருக்கலாம். இதெல்லாமே நம்பிக்கை தான், எல்லாமே ஒரு டீம் அப்படின்னு யோசிக்கிறது தான். தேங்க்யூ கீர்த்தி. அண்ட் அது மாதிரி சதீஷ், மொட்டராஜேந்திரனா, யோகி பாபுன்னு இது ஒரு டீம். இந்த மாதிரி இது எல்லாமே ஜாலியாக இருந்தது. இது இன்னைக்கு இப்படி ஒரு லான்ச்ன்றது நான் நிஜமாக எதிர்பார்க்கல. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு லோகோ வருது, சுற்றி எல்இடி டிவி அப்படின்றதெல்லாம். அண்ட் ராஜானா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறது இல்லாமல் எங்களையும் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணும்னு சொல்லி. அண்ட் இந்த ஏவிலாம் வந்துச்சுல்ல, அதில் வந்து ஒரு டோனில் சொன்னாங்க எல்லாருக்குமே, த மேன் ஆஃப் அப்படிலாம் சொல்லி. அந்த மாதிரி ராஜான்னு சொல்லலாம், ஹி இஸ் மேன் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஆர்டி ராஜா அப்படின்னு. எப்போவுமே ஃபோன் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ், சிவா பிசி சார் ஓகே சொல்லிட்டாங்க சிவா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருவார். பிசி சார் ஓகே சொல்லிட்டாங்களா, அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இப்போ அதுக்கப்புறம் மோகன்ராஜா சார் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோடனே அப்படி தான், சிவா நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படின்ட்டு வச்சுருவார். அப்படின்றதுக்குள்ளே இருக்க மாட்டார் லைனில். அடுத்து திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க, சிவா ஃபகத் தான் வந்து இந்த இதில் படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க, இந்த ஒரு நிமிஷம் ஃபகத்திட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஃபகத் 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 தேங்க்யூ ஃபகத், சூப்பர் 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 அப்படின்னு வச்சுட்டு யோசிப்பேன், என்ன இது இப்படி இருக்கேன்னு. இப்படி தான் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட வந்து எல்லாமே பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். அந்த மாதிரி ஒருத்தரோட அசோசியேட் ஆகிருக்குது எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம், இன்ஸ்பைரிங் எல்லாமே சொல்லலாம். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ராஜானை வந்து ப்ரமோஷன் நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவரோட ஐடியாஸை வந்து ஏற்றுக்காமல் அதை ரிஜெக்ட் பண்ண எல்லாரையுமே பார்த்துருக்கேன். நிறைய மேடைகள் வந்து அவர் நிற்க வேண்டிய மேடைகள்லாம் அவர் நிற்காமல் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நான் ஒரு 7 வாட்டி அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல உட்காந்து. ஏன்னா ராஜாவனை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த 24AM ஸ்டுடியோஸில். பட் ஒருத்தருக்கு கூட இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. அவராக கூப்பிட்டாரு, அவராக வேலை கொடுக்குறாரு. எங்கெங்கேயோ வேறு துறையில் இருந்த கூப்பிட்டு நீங்கள் 24AM ஸ்டுடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி ப்ரமோஷனுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு
இந்த ஹாலிவுட் கம்பெனிஸ் மாதிரி ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மாதிரி அந்த லெவலுக்கு தான் எப்போவுமே ஃபீல் பண்ணிக்குவார். நம்ம அப்படி நினைப்போம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஆட்கள் இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து சினிமா நம்மளை கைவிடாதுன்னு நம்பி ஆசைப்படுற எல்லாரும், ஒரு வெறித்தனமாக வேலை செய்யணும்னு நினைக்கிற எல்லாரும், நம்மள மாதிரி இருக்க எல்லாருமே அந்த ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அவராக தேடி 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 வச்சுருக்காங்க. இவ்வளோ பேர் அந்த ஆஃபீஸில் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் சேர்த்து தான் இப்படி ஒரு அழகான விஷயத்த பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே சினிமா உண்மையாக சங்கர் சார் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சினிமாவுக்கு சின்சியராக இல்லாதவங்கள சினிமா தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி. அது வந்து பலார்னு அரைஞ்சி சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அன்றைக்கி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்துட்டேன். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றதை தாண்டி எவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்கிறதான். அதே மந்திரத்தை கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வர ராஜான்னு, அவர் கூட இருக்கிற எல்லாரும், உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றி. நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணது தான் இந்த விஷயம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நேமை நான் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தூக்கி இப்படி என்னை வைக்கிறது தான். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ சார் உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டுக்கு. அண்ட் லிரிக்ஸ் எழுதின என்னுடைய நண்பர், என்னுடைய பிரதர் விக்னேஷ் சிவன், உங்களுக்கும் தேங்க்ஸ் பிரதர். அவர் வந்து நிறைய மாசாக எழுதிடுவார் லைன்ஸ்லாம். நான் இது வேணுமா இது வேணுமா இது வேணும், சும்மா இருங்க சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் அனிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வேணுமான்னு கடைசி வரைக்கும் கேட்டிருப்பேன். நீ ரிலீஸ் வரைக்கும் விட மாட்டேன், நீ இந்த லைனுக்கே வராதுன்னு சொல்லி என்னை விட்டுட்டுலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீதர், ஐயப்பன், உதய், விவேக், ஆனந்த், நவநீதன், தர்ஷன், இவ்வளோ பேரும் இதில் ஒரு பெரிய பார்ட். எல்லாருமே அவங்களோட பங்கை எங்கேயோ இருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே மேடைக்கு வரல, வேறு வகையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இது ஒரு தேங்க்ஸ் மீட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது முதல் படமே இப்படி ஒரு பெரிய முயற்சின்னும் போது இவ்வளோ பேருடைய நம்பிக்கையும் சப்போர்ட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ இதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு விட்டுடுறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னொரு 2 or 3 monthsக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்கு. ஏன்னா அதுதான் லேர்னிங் நினைக்கிறேன். அதில் நீங்கள் கிளாப் பண்ணிங்கன்னா ஓகே கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கோம், இல்லை இந்த இடத்துல பெட்டராக இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா இது அடுத்த படத்தில் இன்னும் திருத்திக்க முயற்சி பண்ணுவோம், நானாகட்டும் பாக்கியாகட்டும் எல்லாமே. பட் ஒரு சின்ன ஒரு உத்தரவாதம் தர முடியும், இது ஒரு க்யூட்டான ஃபிலிமாக இருக்கும். உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பண்ணாமல் அழகாக வந்து ரசிச்சுட்டு போகிற ஒரு படமாக இருக்கணுன்றதுக்காக முழு உழைப்பையும் போட்டிருக்கோம். ப்ளீஸ் எங்கள் எல்லாரையுமே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து சங்கர் சாருக்கு, இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்த சங்கர் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் மோகன்ராஜா சார், பொன்ராம் சார் அண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ், மீடியா, உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த எஃபர்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் மக்களுக்கு வந்து தெரிய போகுது இது. ஸோ இந்த ஈவினிங்கை இவ்வளோ அழகாக ஆக்குனதுக்கு நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நெல்சன், இது அழகாக டைரக்ட் பண்ணதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இது. அண்ட் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் உங்களுடைய அன்பு, இங்கே வச்சிருக்க இடம் எல்லாத்துக்கும் நன்றி. நான் வந்து போன வருஷம் உங்களெல்லாம் ரஜினி முருகன் ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். நடுவில் மீட் பண்ணுற அளவுக்கு சூழல் இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் ஆசைப்படுறது எல்லாமே நினச்ச விஷயங்களை ஸ்ட்ராங்காக இறங்கி செய்யணுன்றது மட்டும்தான். எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. நான் ஒரே படத்தில் வந்து கடகட நிறையா சம்பாதிச்சு பண்ணுன்றது, நல்ல காசு வருது, சம்பாதிக்கிறேன் எல்லாமே. பட் அதை தாண்டி என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். அதில் நிறைய கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் தாண்டி 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 வரணும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வரும்போதெல்லாம் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஓகே தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மக்கள் இன்னும் தயாராக இருக்காங்க, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும், உண்மையாக உழைச்சா தட்டி கொடுக்கறதுக்கு இங்கே நல்லவங்க இருக்காங்க நம்மளோட இண்டஸ்ட்ரியிலையும்ன்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான். இந்த 2 நம்பிக்கையோடையும் இன்னும் முன்னாடி போகிறோம் எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி யாரும் கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, முன்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, லவ் யூ. நெருப்புடா, நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம்.